ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் என்னோட ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் தான். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இது வந்து கார்டன் வீடியோ, எங்களோட மினி கார்டனை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இப்போ கரண்ட்டாக நேற்று வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் வந்து நாங்கள் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் எங்களோட குட்டி கார்டனை நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 3 மந்த்ஸாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பத்தில் இப்படி தான் க்ளீன் பண்ண இங்கே வந்து நெருஞ்சி முள் செடி வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அந்த நெருஞ்சி முல்லை வந்து ஃபுல்லாக நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து அப்படி இப்படின்னு இன்னமே ஆனால் முள் குத்த தான் செய்து நிறையா முள் கிடக்கு. எங்கள் வீட்டில் கல் அது இது மாதிரி இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு செடி வைக்க ஏற்ற இடமா இந்த இடத்த வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து இந்த கல் எல்லாத்தையும் அள்ளிட்டு நீட்டாக எல்லாத்தையும் கொத்தி ரெடி பண்ணி ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செடி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த செடி வந்து பாவக்காய் செடியும் சொரக்காய் செடியும் 2 செடி இருக்குது. இது வந்து என் பையன் போட்ட விதை, அதுவும் முளைச்சிருக்கு தானியாக. 2 குட்டி செடி. நாங்கள் நிறைய விதை போட்டோம், ஆனால் அதில் எதுவுமே அவ்வளோவா முளைக்கல. கொஞ்சம் தான் இப்போ தான் முளைக்குது போல் தெரியலை. இதெல்லாம் வந்து குட்டி செடி அங்கங்கே முளைச்சிட்ருக்கு. இது வந்து அடுத்த நாள் மறுபடியும் நாங்கள் அடுத்த நாள் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தா இவ்வளோ நெருஞ்சி முள் செடி. அடுத்த நாள் இல்லை, ஒரு வாரம் கேப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப மழையாக இருந்தனால வரலை அதிகமாக, அதனால ரொம்ப கேப் ஆகி சரியான மழை. இடையில பாவக்காய் செடி பார்த்திங்களா, கொஞ்சம் அழகாக வளர்ந்துருந்துச்சு. இதை கரெக்டாக போடல. இந்த நெருஞ்சி முள் செடிலாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை ஃபுல்லாக பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்திங்களா, அந்த நெருஞ்சி முள் செடி வந்து எப்படி இருக்குன்னு. இதில் வந்து அந்த நெருஞ்சி முள் இதுதான் முள். இந்த பூக்கவுமே முள் வந்துடும். முள் வந்து ரொம்ப காஞ்சி கிஞ்சி கொட்டி இதாக ஆரம்பிச்சிடும். இடையில மண்புழு பார்த்துருப்பியா, அது வந்து என் பையன் தோண்ட பார்த்தா மண்புழு வர ஆரம்பிச்சிருச்சு. அதை எடுத்து அவர் கையில் வச்சுட்டு இருந்தார். இது எங்கள் மச்சான் பசங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி வரவும் அவங்களும் செடியெல்லாம் பிடுங்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக இன்றைக்கி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இவங்க விளாண்டுட்டு இருக்காங்க. இப்போ தான் என் பையனை பற்றிக்கலாம் இப்படி தான் அது விளாடும். எதையாவது அள்ளி கொண்டு வச்சுக்கிட்டு ஒரு வழியாக அந்த இவ்வளோ நெருஞ்சி முள் செடி பறிச்சிருக்கோம் 2 பேரும் சேர்ந்து. நாங்களே சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி பொழுதுபோக்காக இருக்கும்ல, வந்து பறிச்சுட்டு தான் வேலை பார்த்துட்டு போகிறது. இதுதான் எங்கள் பாவக்காய் செடி. இது வந்து ஒரு 1 வீக் கழித்து வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். வந்து இந்த பாவக்காய் செடி நல்லா இவ்வளோ பெருசாகிடுச்சு. நல்லா போகிற மாதிரி கொஞ்சம் சின்ன செடி தான். இதாகி நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பூ பூத்து கொஞ்சம் நல்லா காய் காய்ச்சிரும். இது வந்து என்னென்னா பீட்ரூட் இருக்குல்ல, பீட்ரூட்டை வந்து பதிச்சு வச்சு பீட்ரூட் கருணக்கிழங்கு இதெல்லாம். அவன் பீட்ரூட், இவன் வந்து கருணக்கிழங்கு. இப்போ தான் ஒரு லைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு யானை தந்த மாதிரி வந்துச்சு. நான் என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டேன். அப்புறம் பார்த்தா செடி வந்துருச்சு. அதுலேருந்து நல்லா மறுபடியும் காலெல்லாம் எடுத்து இங்கே பார்த்தீங்களா அந்த இடத்த வந்து நீட்டாக்கியாச்சு. இது வந்து நாங்கள் அன்றைக்கி சீரகம் இதெல்லாம் போட்டுக்கிட்டோம் அந்த செடி. இவன் வந்து வெண்டைக்காய் செடி, அது இடையில வாழைக்கண்டு போச்சு. இது வந்து வெங்காயம். இது வந்து ஒரு பனங்கொட்டை, அது நாங்கள் கிழங்கு வரும்னு புதைச்சி வச்சுருக்கோம். இதுதான் எங்களோட அந்த பாவக்காய் சொரக்காய் அந்த செடி. இது எங்களோட முருங்கை மரம். இது 20 வருஷம் முருங்கை மரம். இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இது வந்து கத்திரிக்காய் செடி. இது ஃபுல்லாக மிளகா செடி. நாங்கள் இன்னும் இதெல்லாம் எடுத்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வைக்கணும். இன்னும் வைக்காமல் இருக்கோம். சீக்கிரமே செப்பரேட் பண்ணி வைக்கணும். இது வந்து ஓமவல்லி செடி. இது வந்து துளசி, கருந்துளசி. அது பக்கத்தில் இருக்கிறது வந்து பிச்சுப்பூ செடி வச்சுருக்கோம் நாங்கள் கொஞ்சம். இதெல்லாம் மாதுளை. இது வந்து இந்த முருங்கைக்கம்பு நாங்கள் ரொம்ப நாளாக வச்சிட்ருக்கோம். இது அங்கங்கே இருந்து பனித்துளி பூ. இதை பிடிச்சி எடுத்தது விளாண்டுட்ருப்போம். மூஞ்சியில் உரசி கூசும்ல, அழகாக இருக்கும். இது கொஞ்சம் நாள் கழிச்சு நல்லா வளர்ந்துருச்சு. என் பையன் இதை எடுத்து வச்சுட்டு இது ஸ்ட்ராபெரி செடிமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த செடி எப்படி வச்சாக அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாப்புல அவர். இது கருணக்கிழங்கு, இது பீட்ரூட்டு, இது விதை போட்டால் முளைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கார் உட்காந்து. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்திங்களா நல்லா அழகாக வளர்ந்துருச்சு. நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது. இது வெத்தலை கண்டு போயிடுச்சு. மறுபடியும் பாருங்கள், இந்த இடத்துல இந்த புல் இதெல்லாம் வந்து அதிகமாக முளைக்குது. கொஞ்சம் மழை பெஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வர்றதில்லை. அப்புறம் மழை பெஞ்சதுக்கப்புறம் பார்த்தா நல்லா வரேன். இந்த மல்லிகைப்பூ செடியை பாருங்கள் சுற்றியும் மறைச்சிருச்சு. எனக்குலாம் ஃபுல்லாக மாதுளை செடி இருக்குது, ஆனால் தெரியவே இல்லை. ஸோ நாங்கள் மறுபடியும் இந்த களைப்புங்கிற வேலையில் இறங்கியாச்சு. மறுபடியும் இந்த புல்லெல்லாம் பிடுங்கி நல்லா ஸ்ட்ராங்காக அந்த புல் ஃபுல்லாக அப்படியே பரவிடுது. வேர் ஃபுல்லாக எல்லா இடமும் பார்த்துக்கோங்க. அதை ஃபுல்லாக நல்லா பிடுங்கி எடுத்தாச்சு. இன்றைக்கி இந்த வேலை தான் பார்த்துருக்கு வந்து. இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ஒரு வழியாக நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா மழை ஃபுல்லாக நின்றுச்சு. நல்லா ஒரு 5-6 நாளாக வெயில் அடிச்சிச்சு.
அதோடு இன்றைக்கி வந்து தண்ணியெலாம் இறச்சி எல்லாத்தையும் செடிக்கு ஊற்றிட்டு இன்றைக்கி வந்து மிச்சம் விதை அவ்வளோவா நாங்கள் போட்ட விதையெல்லாம் வரல. அதனால் மறுபடியும் விதை போடுவோன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்றைக்கி விதை போட்டிருக்கு. என் பையன் தான் போட்டிருக்காரு விதை போடு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு போட்டது வந்து சொரக்காய், புடலங்காய் இந்த விதைலாம் போட்டோம். இப்போ இது வந்து வெள்ளரி விதையை தூவி விட்டுட்ருக்கார் சார். இது என்ன செடினா வந்து வெண்டைக்காய் செடி. அதெல்லாம் இது ஒரு வாழைக்கண்டு. இதுக்கு நாங்கள் இப்போ தான் தண்ணி ஊற்றிட்டு வாழைக்கண்டுக்கு முன்னாடி ஸ்பெஷலாக நிறையா தண்ணி கொண்டாந்து ஊற்றுவோம். வாழைக்கண்டு ஊற்றிட்டு இருக்காங்க இதுக்கார். இது வந்து அந்த சீரகம், வெந்தயம், அது என்ன ஏதோ செடி அவரைக்காய் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இது ஃபுல்லாக அன்றைக்கி நாங்கள் போட்ட விதைக்கு வந்து தனித்தனியாக தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவாங்க. இன்றைக்கி எடுத்த வீடியோவில் வந்து வந்திருக்காது. இன்றைக்கி பாருங்கள், லாஸ்ட்டாக பாருங்கள். எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு. இந்த வெண்டைக்காய் செடி, இது வந்து கத்திரிக்காய், இது வந்து மிளகா, இது வந்து அவங்க தான் பீட்ரூட்டு, கேரட்டு, பீட்ரூட், கருணக்கிழங்கு, அது பக்கத்தில் இருக்கிறது கீழாநெல்லி, இவங்க வெத்தலை செடி. இது வந்து பூண்டு. இந்த பூண்டு நாங்கள் ரொம்ப நாளாக காட்டலை. இந்த முருங்கை செடி இப்போ தான் தழுத்துருக்கு. அது தழுத்து வரும்போது ஃபுல்லாக என் மயம் போய் 2 ஆட்டுவான். அதோட கொஞ்சம் இதாகிடும். அப்புறம் மறுபடியும் தழுக்க ஆரம்பிச்சிடும். இவங்கெல்லாம் தக்காளி, இவங்கெல்லாம் கொஞ்சம் இப்போ தான் வளர்றாங்க. தண்ணி ஊற்றுவோம். வெயில் போட்டதுக்கப்புறம் தான் வரும் போல இருக்குது. வெயில் போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் வளரவே ஆரம்பிச்சிருக்கு. இது மருதாணி அப்பப்போ பெருச்சாளி சாய்ச்சி போட்டு போயிடும். நாங்கள் திருப்பி எடுத்து ஊண்டுவோம். இவங்க ஃபுல்லாக மாதுளை. இந்த இடத்துல நிறையா மாதுளை வந்துட்டுருக்கு. இது மறிக்கொழுந்து, இது சங்குப்பூ, இது கருந்துளசி, பிச்சுப்பூ, இது வந்து செம்பருத்தி, இது வந்து ஓமவல்லி செடி, பக்கத்தில் இருக்கிறது அருகம்புல். இன்றைக்கி வந்து ஒரு மரங்கொத்தி நாங்கள் போகும்போது ஈவினிங் போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா மரங்கொத்தி வந்து நல்லா உட்காந்து கொத்திக்கிட்டு இருந்துச்சு எல்லாத்தையும். இது வந்து தண்டங்கீரை. இன்றைக்கி தான் ஒரு கீரையை பறித்து வச்சுருக்கோம். இது வந்து அங்கே நிறையா காட்டு செடியாக நிற்கிது எங்கள் இடத்துல. கொஞ்சோண்டு இடத்துல அங்கிட்டு பக்கத்தில். அதில் வந்து நல்ல ஃப்ளவர்ஸ்லாம் அழகாக இருந்துச்சு. இது எங்களோட பிக்கங்காய் ஃப்ளவர். நல்லா இருக்கா? அழகாக இருக்குல்ல, க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நல்லா இருந்த செடியில் வேலையை முடிச்சு போகலாம் பார்க்கும்போது கரெக்டாக மயில் வந்துருச்சு. எங்கள் வீட்டுக்கு எங்கள் இடத்துலையே வந்து எங்களுக்கு லைன் வீடு இருக்குது. அதில் மேலே வந்து இந்த மயில் வந்து எங்களோட முருங்கை இலையை வந்து சாப்பிடுது. அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் கத்துச்சு. அதுக்கப்புறம் அது பாட்டு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பறந்து போயிடுச்சு. அது நல்லா கொத்தி சாப்பிடுது. இதுதான் வந்து செடியெல்லாம் கிள்ளி போட்டு போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பப்போ ஒவ்வொரு செடி கிள்ளி கீழே கிடக்கும். பெருச்சாலி அங்கங்கே தோண்டி போட்டிருக்கும். இவங்க வந்து கிள்ளி போட்டுருவாங்க. இங்கே பார்த்தீங்களா பாவக்காய் அழகா முளைச்சிருக்கா. இப்போ தான் 2 குட்டி பாவக்காய் தான் வந்திருக்கு. இனி போக போக எங்கள் கார்டனில் வர காய்கறிஸ் எல்லாத்தையும் நாங்கள் காட்டுறோம். தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.